பொதுவாக தமிழ்நாட்டில் வரதட்சணை கொடுமை இல்லை, கொல்லெல்லாம் மாட்டாங்கன்னு இந்த கேரளா இப்படி தான் கொடுமைப்படுத்தி கொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுமை பண்ணுறதுக்குன்னு சில குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுது, பசங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நிறைய நல்ல பொண்ணுங்கள்லாம் கிடைக்கிது. இப்போ ஒரு கொடுமை நடந்திருக்கு திருப்பூரில், அதான் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பூரில் அவினாசி பகுதி இருக்குல்ல, அங்கே உள்ள கைகாட்டி புதூரை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை. இவர் ஒரு பனியன் கம்பெனி தொழிலதிபருங்க. திருப்பூர்னாலே பனியனை சார்ந்தது தானே. இவருக்கு ரித்தன்யா அப்படின்னு ஒரு அழகான பொண்ணு ஒன்று இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு வயது 27. அந்த பொண்ணை கவின்குமார்னு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவனுக்கு வயது 28. இவனும் கைகாட்டி புதூர் தாங்க. இவங்க 2 பேருக்கும் 2.5 மாதம் முன்னாடி தான் மேரேஜ் ஆகிருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த கவின்குமாருங்கிற கொடுமைக்காரனை தான் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஆடியோவை கேட்கும்போது அவ்வளோ வலியாக இருக்குது. ஏன்டா இந்த நல்ல பொண்ணை இப்படி கொன்னுட்டிங்களேன்னு கேட்குற மாதிரி. ஒரு 10 நாள் தாங்க மாமியார் வீட்டில் சந்தோஷமாக இந்த பொண்ணு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தாங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி டார்ச்சர் பண்ணும்போதும் அவங்க அப்பா கிட்ட இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே தாங்க இருந்திருக்காங்க. கவின் என்ன உடல் ரீதியாக துன்புறுத்துறான், மாமனார் ஈஸ்வரமூர்த்தியும் மாமியார் சித்ராதேவியும் மன ரீதியாக என்னை துன்பப்படுத்துகிறாங்கன்னு தன்னோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. என்னால் இவனோடலாம் வாழ முடியாதுன்னு திரும்பவும் ரித்தன்யா சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. பொதுவாக அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சரியில்லைன்னு சொல்லிட்டா நீ வாழ வேண்டாம் வாமான்னு எந்த ஒரு அப்பா அம்மாவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிள்ளையோட வாழ்க்கை போயிடும், இன்னொன்று மரியாதை போயிடும், இன்னொன்று எவ்வளோ செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட யோசிப்பாங்க. கல்யாணம் பண்ணால் புகுந்த வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்ச நாளில் சரியாக இருந்தானேன்னு சமாதானமும் படுத்தியிருக்காங்க அந்த பொண்ணை. இன்னொன்று அவங்க கேட்டதை பண்ணிடலான்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ரித்தன்யாவை ஆறுதல் படுத்தி தான் இருந்திருக்காரு அவங்க அப்பா. ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருந்திருப்பாங்க போல். அந்த பொண்ணு கார் எடுத்துக்கிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு ரித்தன்யா கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டு நொண்டிப்பாளையம் பெருமாள் கோயில் போயிட்டு செட்டிப்புதூர் ரோடு இருக்குல்ல, அங்கே ஓரமாக காரை நிறுத்திட்டு அந்த பொண்ணு மனசில் எவ்வளோ வலி இருந்ததோ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தென்னை மரத்துக்கு வைக்கிற பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிருக்காங்க ரித்தன்யா. வாயிலே நுர தப்பி கார்லேயே சுருண்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரமாக ரோடு ஓரத்துலேயே காரு நிற்கிறத மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. வந்து பார்த்தா காருக்குள்ளேயே ரித்தன்யா இறந்து கிடக்குறாங்க. இவங்க இறந்ததை போலீஸ் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா கதர்னு இருக்கு, என்னோட பொண்ணுக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் இனி நடக்கக்கூடாது, என் பொண்ணுக்கு நீதி வேணும்னு கேட்குறாரு. அவினாசி மருத்துவமனையில் தான் ரித்தன்யாவோட உடல் வைக்கப்பட்டிருந்தது. வழக்கு பதிவு பண்ணி விசாரணையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரித்தன்யா ஃபேமிலி சைடு சொன்ன அதிர்ச்சி தகவல் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அதில் என்ன தகவல் இந்த வட்டாரத்துக்குள்ளே வந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். உண்மையிலே தன்னோட மேலே நம்பிக்கை இருக்கிற எந்த ஆம்பளையுமே வரதட்சணை கேட்க மாட்டாங்க. ஆனால் பெரிய இடத்துல பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக செட்டில் ஆகிடலாங்கிற நினப்பு நிறையா பசங்களுக்கு இருக்கும் போல இருக்குது. தங்க விற்கிற விலைக்கு 500 பவுன் கேட்டிருக்கிறாங்க. இதில் 300 பவுன் போட்டாங்களாம், மீதி 200 பவுன் தான் இவங்க போடணுமா. இல்லை 1 கோடி ரூபா காரு கூட வாங்கி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. இந்த கல்யாணம் செம்ம கிராண்டாக பண்ணாங்களாம், பல லட்சங்களையும் செலவு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவங்க என்ன மெனு கொடுக்குறாங்களோ அதுபடி தான், அவங்க எப்படி டெக்கரேஷனுக்கு கொடுக்குறாங்க எல்லாமே அவங்களோட விருப்பப்படி தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்களாம் இவங்க. ஆனால் காசு எல்லாமே இவங்க தான் கொடுத்துருக்காங்க. பட் பிளான் எல்லாமே அந்த கவின் ஃபேமிலி தான் பண்ணியிருக்கதா அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. என்ன கொடுமை பாருங்கள். இவெல்லாம் எதுக்கு தான் இருக்கானே தெரியல. பொண்ணையும் கொடுத்து பணமும் கொடுத்து என்னமோ மாட்டு சந்தையில் மாடு விற்கிற மாதிரி பேரம் பேசுகிறாங்க இந்த பொண்ணுங்களை எல்லாமே.
10 நாள் தான் நல்லா வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் மாமனார் மாமியார் எல்லாம் இந்த 200 பவுனு நகையை கேட்டு அந்த பொண்ணை 6 மணி நேரம் சுற்றி நிற்க வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எல்லா குடும்பத்துலேயுமே ஒரு சில குடும்பத்தில் மாமனார் மாமியார் பொண்ணுங்களை திட்டினாலும் அந்த கணவன் தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. பட் இதில் என்ன வித்தியாசம்னா, இவனும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை கேள்வி மேலே கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். கவின் குடும்பத்துக்கு வாடகை மூலமாக நிறைய பணம் வருமானம் வருமாங்க. அதை வச்சுக்கிட்டு இவன் வேலைக்கு போகிறதே இல்லை போல். கல்யாணம் பண்ணி வரதட்சணையிலே வாழ்க்கையை ஓட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை பெருசாக காரணம் என்னென்னா, ரிதன்யா பேசின ஆடியோ வெளியில் வந்திருக்கு. அது அவங்க சாக போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு எனக்கு இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க எனக்கு விருப்பம் இல்லைப்பா, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற விஷயத்தை நான் நம்புகிறேன்னு சொல்கிறாங்க. என்னோட இந்த முடிவுக்கு இவங்க 3 பேரும் தான் காரணம்னு சொல்லி மரண வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆடியோவை கேட்ட பொண்ணை பெற்ற அத்தனை பேருக்குமே ரொம்ப பதறும். இது வெளியில் வந்த உடனே எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ரிதன்யாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொலைகார குடும்பத்தை சும்மா விடக்கூடாதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போது அந்த கவினையும் அவங்க அப்பாவையும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா உடம்பு சரியில்லாதவங்கன்னு இப்போது வெளியில் தான் இருக்காங்க. 2 மாதம் முன்னாடி நடந்த கல்யாணம் தானே, ஸோ ஆர்டிஓ இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்கள்ல, இதை இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 498 கீழே விசாரணையும் நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை ரிதன்யா இப்படி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ரிதன்யா வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கூட கொடுத்துருக்கலாம். என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயோ தப்பு பண்ணிடுறோன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு தன்னோட இந்த முடிவுக்கு காரணமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை சொல்ல காரணமே, எந்த பொண்ணும் இந்த சூழலில் இருந்தால் இப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு தான். லிட்ரலாக அந்த பொண்ணை எவ்வளோ கொடுமை பண்ணியிருந்தா அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவுக்கு போயிருப்பாங்க. இப்போது ரிதன்யா ஃபேமிலி சொன்ன சைட்லேருந்து இப்போ பார்த்தோம். இனி கவின் சைடில் என்ன ஸ்டேட்மெண்ட் தராங்கன்னு தெரியல. ரிதன்யா ஆடியோவில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இதை கூட சாக்கா வச்சு உங்களை அசிங்கப்படுத்துவாங்கப்பான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இந்த பொண்ணோட கேரக்டரை வச்சு எதுவும் உங்கள் பொண்ணை அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் அசிங்கப்படுத்துவாங்களோன்னு எதுவும் சொன்னிச்சான்னு தெரில. பொண்ணு கொடுக்கும்போது புரோக்கரை வச்சு மேட்ரிமோனி பார்த்து இப்படி மாப்பிள்ளை பார்த்தாலும் தீர விசாரித்து பொண்ணு கொடுக்கறது தான் நல்லது. இந்த பொண்ணு ஒருவனுக்கு ஒருத்திங்கிற எண்ணத்தில் இருக்கிறேன்னு சொல்லுது. ஏன் அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை? உயிரோடையும் உரிமையோடும் இருப்பவங்களுக்கு தான் இது சொல்லப்பட்டது. இவன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்க அம்மா அழுகிற வீடியோவை பார்க்கும்போது மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. எப்போவுமே ரிதன்யா சொல்லுவாங்களாம், நீ எனக்கு முத்தம் கொடுத்தீன்னா நான் எந்திரிப்பேம்மான்னு சொல்லுவாங்களாம். அதனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் முத்தம் கொடுத்தா நீ எந்திரிப்பேன்னு சொல்லுவேல்ல, நான் கொடுக்குறேன், நீ எந்திரிப்பியான்னு அவங்க அம்மா அவ்வளோ கதறாங்க. அவ்வளோ செல்லமாக அந்த பொண்ணை வளர்த்துருக்காங்களாம். அந்த பொண்ணு யோகாவில் டிகிரி முடிச்சிருக்காங்களாம், ஃபேஷன் டிசைனிங்கில் டிகிரி முடிச்சிருக்காங்களாம், டெரக்கோட்டா அப்படிங்கிறதுலாம் நிறையா பண்ணியிருக்காங்களாம். இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. எந்த ஒரு வேலையுமே செஞ்சாங்கன்னா அது ரொம்ப தெளிவாக செய்யுமா இந்த பொண்ணு. இந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இன்னும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறவன் இருக்கத்தான் செய்கிறான். இவனுங்க எப்போதுமே திருந்த போகிறதில்ல. வசதி, ஆடம்பரம், இந்த மாதிரி பணம் இதெல்லாம் பார்க்காம நல்ல குணம் ஒரு பையனுக்கு இருந்தால் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் பெட்டர் போல். இந்த கொடுமைக்கார குடும்பத்துக்கு கொடுக்குற தண்டனை வரதட்சணை பேய்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்.
ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா. உங்கள் வைஷாலி RS ராஜா.